பரபரப்பான இந்த உலகத்தில் தொலைஞ்சு போன அமைதியை உங்களுக்குள்ளே தேட ஒரு குட்டி கதை கேளுங்க. எந்திரம் போல ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நவீன உலகில் அமைதி என்பது வெளியே தேட வேண்டியது ஒன்றில்லை, நமக்குள்ளே தான் இருக்குது. கதையின் தலைப்பு: ஓயாத சத்தம், ஓரிடம் மட்டும் அமைதி. கதையில் வரும் பெயர், ஊர், சம்பவங்கள் கற்பனையே. சென்னையின் பரபரப்பான ஒரு மாலை நேரம். கௌதம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவனது காதுகளில் எப்பொழுதும் நோட்டிஃபிகேஷன் சத்தங்களும் அலுவலக டென்ஷனும் ஒலித்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் வேலை பளு தாங்காமல் தன் நண்பன் சிவாவை சந்தித்தான். சிவா, எனக்கு ஒரு வாரம் லீவ் வேணும். எங்கேயாவது காடு மலைன்னு போனாதான் என் மனசு அமைதியாக இருக்கும் போல. இந்த ஃபோன் சத்தம், வண்டி சத்தம், கம்ப்யூட்டர் சத்தம் என பைத்தியம் பிடிக்க வைக்குது என்றான் கௌதம். சிவா சிரித்து கொண்டே, நீ எங்கே போனாலும் உன் மனசையும் அங்கே கூட்டிகிட்டு தானே போவ, அப்போ எப்படி அமைதி கிடைக்கும்? வா, உன்னை ஒரு இடத்த காட்டுறேன் என்று அவனை ஒரு பூங்காவிற்கு அழைத்து சென்றான். பூங்காவின் நடுவில் அமர்ந்த சிவா ஒரு சிறிய காகிதத்தை கௌதமிடம் கொடுத்தான். அதில் 3 கேள்விகள் இருந்தன. இப்போது உன்னை சுற்றி என்ன சத்தம் கேட்கின்றது? கௌதம் எழுதினான். வண்டிகளின் ஹாரன், மக்கள் பேச்சு. உன் உடலில் என்ன உணர்கின்றாய்? வேகமான மூச்சு மற்றும் இறுக்கமான தோள்கள். உன் எண்ணங்கள் எங்கே இருக்கின்றது? கௌதம் எழுதான். நாளைக்கு முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டை பற்றி தான். சிவா சொன்னான். கௌதம், இப்போ உன் கண்ணை மூடு, சத்தத்தை கவனி, ஆனால் அதுடன் போராடாத. அது பாட்டு இருக்கட்டும், உன் மூச்சு காற்றை மட்டும் கவனி. உன் மனசு ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தால் கூட அது உன்னுடைய உண்மையான உலகம். கௌதம் கண்களை மூடி அமர்ந்தான். முதலில் அவனது மனம் நாளைக்கு என்ன நடக்கும் என்று ஓடியது. ஆனால் மெல்ல மெல்ல தனது சுவாசத்தை கவனித்த போது வெளி உலக சத்தங்கள் மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கியது. அங்கே ஒரு ஆச்சரியம். வெளியே டிராபிக் சட்டம் கேட்டுக்கொண்டேதான் இருந்தது. ஆனால் கௌதம் உள்ளே ஒரு பெரிய நிசப்தத்தை உணர்ந்தான். அவன் முகத்தில் ஒரு புன்னகை. 5 நிமிடம் கழித்து கண்களை திறந்த கௌதம், ஆச்சரியமா இருக்கு சிவா, சத்தம் இன்னும் வெளியே கேட்டுன்னு தான் இருக்குது, ஆனால் இப்போது என்னை தொந்தரவு செய்யலை. ஏதோ ஒரு அமைதி எனக்குள்ளே கிடைச்ச மாதிரி இருக்குது. சிவா சொன்னான். இதுதான் உண்மை கௌதம். இயந்திர உலகம் நமக்கு சத்தத்தை மட்டும் தரும், ஆனால் அந்த சத்தத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு நம்ம கையில் தான் இருக்குது. அமைதி என்பது இடத்தை சார்ந்தது அல்ல, அது நம் மனநிலையை சார்ந்தது. வெளி உலகில் நாம் ஓடிக்கொண்டு இருந்தாலும் தினமும் ஒரு 5 நிமிடம் அக உலகிற்குள் பயணம் செய்தால் போதும். இந்த இயந்திர உலகத்தில் நம்மால் நிம்மதியாக வாழ முடியும். கதையின் நீதி: நாம் தேடும் அமைதி இமயமலையில் இல்லை, நம் இதயத்தின் ஆழத்தில் இருக்கின்றது. நமது அக உலகை நாம் கவனித்தால் புற உலகம் நம்மை ஒருபோதும் சிதைக்காது. அமைதி இடத்தில் இல்லை, உங்கள் எண்ணத்தில் தான் இருக்கிறது. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் குரலின் கதை தோழி.